ஃப்ரெண்ட்ஸ், கை கால் வலி, நரம்பு வலி, திமிர் பிடிக்கிறது, வாத நோய், இடுப்புல எப்ப பார்த்தாலும் வலி இருந்தா இந்த விதைய தினமும் சாப்பிடுங்க. இதனால எந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னா நீங்க ரெகுலரா எடுத்துக்கிற டேப்லெட்டை கூட குறைச்சிடலாம். எதுக்குன்னா இதுல இருக்கிற சத்துக்கள் நம்ம உடம்புல இருக்கிற சின்ன சின்ன நோய்களை முழுவதுமா குணப்படுத்துது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை கடைசி வரைய கண்டிப்பா பாருங்க. அப்பதான் இதை எந்த மாதிரி உபயோகிக்கணும், எந்த மாதிரி முன்னெச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு முழுவதுமா தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேட்டிவான வீடியோ எல்லாருக்குமே ரீச் ஆகணும் இல்லையா? ஸோ லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. நீங்க பண்ற லைக் எங்களுக்கு எவ்வளவோ சப்போர்ட் அண்ட் என்கரேஜிங்கா இருக்குது. உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாம இருக்கீங்களா? உங்களுக்கு ஞாபக சக்தி கம்மியா இருக்குதா? கொஞ்ச தூரம் நடந்தாலே டயர்ட் ஆகுதா? அப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்க நரம்பு பலகீனமாகுதுன்னு. அஜீரணம், தூக்கமின்மை, ரத்த பலகீனம், இது எல்லாமே நம்ம உடம்புல நரம்பு பலகீனமாகுது அப்படிங்கிற அறிகுறிய காமிக்குது. இதுக்கு விட்டமின் B12, ஃபோலிக் ஆசிட், பொட்டாசியம், மெக்னீசியம், இந்த 4 பொருட்களும் பற்றாக்குறையா இருக்கிறப்பதான் நரம்பு பலகீனமாகுது. சோ அந்த மாதிரி நரம்பு பலகீனம் ஏற்படுறப்போ நம்ம எந்த மாதிரியான ரெமெடிஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். இந்த ஒரு பொருள் நம்ம எல்லார் வீட்டு கிச்சன்லயுமே இருக்குது. அது என்னன்னா கிஸ்மிஸ். நீங்க ஒவ்வொரு நாளும் கருப்பு கிஸ்மிஸ் சாப்பிடுறதுக்கு பழக்கப்படுத்திக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் விற்கிற கடையில, சூப்பர் மார்க்கெட்ல இது ஈஸியா கிடைக்குது. இது நம்மளோட நரம்பு பலகீனத்தை முழுவதுமா மாயம் பண்ணுது. அதனால முதல் நாள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடியே 10ல இருந்து 15 கருப்பு திராட்சைய நைட்ல ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில நல்லா ஒவ்வொன்னா மென்னு சாப்பிடணும். இத ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா அலசிக்கோங்க. நீங்க இந்த திராட்சைய நல்லா மென்னு சாப்பிட்டதுக்கு அப்புறமா தண்ணிய குடிக்கணும். சோ சுத்தப்படுத்தினதுக்கு அப்புறமா ஊற வச்சுக்கோங்க. இந்த ரெமடிய 1 மாசத்துக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்றப்போ நரம்பு பலகீனம் முழுவதுமா சரியாகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஒரு முக்கியமான விதையை பத்தி பார்க்க போறோம். அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது பூசணிக்காய் விதை. இத இங்கிலீஷ்ல பம்ப்கின் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இத ஒரு நாளைக்கு 1 ஸ்பூன் அளவு மட்டும் தான் எடுத்துக்கணும். 1 ஸ்பூன் பூசணிக்காய் விதைய ஒவ்வொரு நாளும் உங்க டயட்ல சேர்த்துக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ஜீரண சம்பந்தமான பிரச்சனை இருந்ததுன்னா இத ஊற வச்சு எடுத்துக்கணும். இல்லாட்டி இந்த மாதிரி நல்லா மென்னு கூட சாப்பிடலாம். இல்லாட்டி வறுத்து கூட சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாளைக்கு 1 ஸ்பூன் மட்டும் தான் எடுத்துக்கணும். இத வறுத்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா 1 கிளாஸ் பாலையும் சேர்த்து குடிச்சீங்கன்னா உங்க உடம்புல இருக்கிற விட்டமின் B12 குறைபாட்டை சரி பண்ணுது. இதுல கூட ஃபோலிக் ஆசிட் ரொம்ப அதிகமா இருக்குது. இந்த பூசணிக்காய் விதையில கூட பொட்டாசியம், மெக்னீசியம் அதிகமா இருக்குது. அதே மாதிரி கால்சியமும் அதிக அளவுல இருக்குது. இதனால உங்க எலும்புகள் பலமா தயாராகுது. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால இத மென்னு சாப்பிடுறது பிடிக்கலாட்டி இத லைட்டா நீங்க வறுத்துக்கோங்க. அதை நீங்க பவுடரா பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவுடரை வெதுவெதுப்பான பால் கூட கலந்து குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைய இந்த பாலை யாருனாலும் குடிக்கலாம். நிறைய பேர் விட்டமின் B12 சத்து நான்வெஜ்ல தான் அதிகமா இருக்குன்னு அதை சாப்பிடுறாங்க. இந்த பூசணிக்காய் விதையை எடுத்துக்கிறதால இந்த 4 பொருட்களோட சத்துக்களுமே நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி இந்த கிஸ்மிஸையும் நீங்க ஊற வச்சு எடுத்துக்கணும். அதே மாதிரி பிராணயாமத்தை ஒரு நாளைக்கு 2 வேளைக்கு கண்டிப்பா பண்ணணும். இது நம்ம நரம்புல ஏற்படுற பிளாக்கேஜஸ், அதாவது நரம்பு அடைப்பை முழுவதுமா சரி பண்ணுது. அதே மாதிரி உப்பையும் சுகரையும் கம்மியா எடுத்துக்கணும். குளிர்ச்சியான பதார்த்தம் ரொம்ப கம்மியா எடுத்துக்கணும். ஆயிலி ஃபுட், ஜங்க் ஃபுட்டை சாப்பிடக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், இது நரம்பு பலகீனத்தை சரி பண்ணி நரம்புக்கு பலத்தை கொடுக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்கு வீடியோ. இந்த இன்ஃபர்மேட்டிவான வீடியோ எல்லாருக்குமே ரீச் ஆகணும் இல்லையா? சோ லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take it, bye.